ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனி அனிமே சீரீஸான ஓசன் நியோபி அட்வென்ச்சரர் சீசன் 1 எபிசோட் 3 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுறப்படி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த எபிசோடில் நிறைய டீட்டெயில்ஸ் இருக்கும் அப்படிங்கிறதுனால சில விஷயங்களை கொஞ்சம் நீங்கள் பார்த்தே புரிஞ்சுக்கிட்ட ட்ரை பண்ணுங்கள். சரி வாங்க நம்ம வளவலன்னு பேசிகிட்டு இருக்காம இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஓசன் நியோபி அட்வென்ச்சரர் சீசன் 1 எபிசோட் 3. ராஸ்டர் எக்ஸாமுக்கு வந்த எல்லாரையும் கண்டமணிக்க அடிச்சுக்கிட்டு இருக்கான். ஹலோ, என்னோட பேரு அடால்ஃப். என்னால் மற்றவங்களோட பவரை மெஷர் பண்ண முடியும். அட்வென்ச்சரர்ஸ்க்கு முக்கியமானது ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த், பாடி கண்ட்ரோல், மேஜிக் ரிசர்வ், மேஜிக் கண்ட்ரோல். பிறக்கும் போதே அதை மெஷர் பண்ணக்கூடிய இன்பான் ஸ்கில்லோட நான் பிறந்தவன். இந்த எக்ஸாம் இன்னைக்கிட்ட அது வீக்காக இருக்கு. அந்த டீச்சர் எப்படி இருக்காருன்னு பார்ப்போம். அவரோட மேஜிக் ரிசர்வ் அதிகமாக இருக்கு. ஓ, என் கண்ணு வலிக்குதே. என்னை விட ஸ்ட்ராங்கான ஆளுங்களை நான் மெஷர் பண்ணா இப்படி தான் என்னோட கண்ணு வலிக்கும். அங்கே ஒரு ஓல்ட் மேன் நிற்கும். அவன் கண்டிப்பாக வீக்காக தான் இருப்பான் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவை அவன் டெஸ்ட் பண்ணி பார்த்தா மேஜிக் ரிசர்வை தவிர்த்து எல்லா எக்ஸ்ட்ரீம் லெவலில் இருக்கு. அண்ட் அவனுக்கும் கண்ணு வலிக்குது. நேற்று ரிக் கூட அவங்கள பார்த்துன்னு ஆலிசா வந்து பேசுறா. நான் மாஸ்டர் ரிக்கோட பார்ட்டில ஒரு மெம்பர் அப்படின்னு சொல்லி ரீனட் இன்ட்ரோடியூஸ் ஆகுறா. ரீனட் வந்துட்டியா அப்படின்னு சொல்லி ஆலிஸ் கூப்பிடுவோம். இப்போ இவங்களும் அந்த இடத்துக்கு போறாங்க. ரீனட் என் பக்கத்துல வந்து உட்காரு அப்படின்னு சொல்லி எட்வர்ஃப் கூப்பிடுவோம். நீ என்ன செக்ஸுவல் ஹராஸ்மெண்ட் பண்ணுவ வேணான்னு வா சொல்றா. ஆலிசாவை அவன் பார்த்துட்டு நீ என் பக்கத்துல வந்து உட்காருன்னு சொல்லுவோம். அவன் பக்கம் போகாதன்னு ரீனட் கூட்டிட்டு வந்துருத்தா. ரிக் எப்படி பர்ஃபார்ம் பண்றான் ப்ரோஸ்டன் கேட்கவும் கண்டிப்பா பாஸ் பண்ணிடுவான் ரீனட் சொல்றா. பட் ராஸ்டர் தான் அவனோட எக்ஸாமினர் கஷ்டமே அப்படின்னு ஆலிசா கேட்கவும் ரிக்கு கண்டிப்பாக பாஸ் பண்ணிடுவான் அப்படின்னு சொல்லி பிராஸ்டன் சொல்கிறான். அந்த 40 வயசு ஆளை விடாதீங்க அப்படின்னு சொல்லி ஏஞ்சலிக்கா அவங்க அண்ணனை சீர பண்ணிட்டு இருக்கவும் ஆமா அப்படின்னு சொல்லி கிரீடோ வரான். கார்ட்ஸ் கிட்ட இருந்து தப்பிச்சிட்ட என் கையால் தான் அடி வாங்கணும்னு இருந்திருக்கு அப்படின்னு ராஸ்டர் சொல்லவும் ஒரு விஷயம் மட்டும் சொல்லு, நீ எதுக்கு அட்வென்ச்சரர் ஆன நம்ம ஹீரோ கேட்கவும் ஏன்னா என்கிட்ட அதுக்கான டேலண்ட் இருந்தது, எனக்கு அது ரொம்பவே ஈஸியாக வந்துச்சுன்னு நம்ம சொல்லவும் அப்படின்னா ஒன்ன மாதிரி ஒரு ஆள் கிட்ட நான் தோத்து போக மாட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். ராஸ்டர் ஃபர்ஸ்ட் லெவல் மேஜிக் யூஸ் பண்ணி நம்ம ஹீரோவை பயம் கொடுத்து ட்ரை பண்ணா நம்ம ஹீரோ அசையாம நிற்கிறான். நம்ம ஹீரோட்ட ரீனட் முன்னாடியே சொல்லியிருப்பா ஃபர்ஸ்ட் ஒரு நிமிஷத்துக்கு நீ ஜஸ்ட் அவனை அப்சர்வ் மட்டும் பண்ணு அப்படின்னு. நான் கோவப்படாம ரீனட் சொன்ன மாதிரி ஜஸ்ட் அவனை அப்சர்வ் மட்டும் பண்றேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அட்டாக் பண்ணாம அவனோட அட்டாக்ஸ் எல்லாம் அப்சர்வ் மட்டும் பண்ணிட்டு இருக்கான். தேர்ட் லெவல் மேஜிக் ஸ்பெல்ல வச்சு அவன் அட்டாக் பண்ணாலும் நம்ம ஹீரோக்கு எதுவுமே ஆகல. இந்த அட்டாக்லாம் இருக்க எதுவும் பண்ணாது. பேசிக் ஃபண்டமெண்டல் பத்தி தெரியும்ல, அதுல மேஜிக் ரிசர்வை நம்ம பிறந்ததுல இருந்தே ரிசர்வ் பண்ணி வச்சாதான் உண்டு. 20 வயசுக்கு மேல ஈவன் நம்ம ட்ரை பண்ணாலும் அதை வளர்க்கறது இம்பாசிபிள் அப்படின்னு பிராஸ்டன் சொல்லுவோம். பட் ஆனா ரிக்கு 30 வயசுல தான் அட்வென்ச்சரர் ஆனான்னு ஆலிசா கேட்கிற. அதுக்காக தான் நம்ம ஹீரோவோட பாடியை வந்து பிராஸ்டன் ட்ரைனிங் கொடுத்துருப்பான். காலைல 100 கிலோ வெயிட்டை மாட்டிட்டு நெக்ஸ்ட் வில்லேஜ் வர ஓடிவா, ஓடையில பயங்கரமான ஃபாரஸ்ட் மான்ஸ்டர் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பிராஸ்டன் ஓட ஆரம்பிக்கவும் நம்ம ஹீரோவும் கூட ஓடுறான். மேஜிக் ரிசர்வ்ல நம்ம ஹீரோ லேக்கிங்கா இருக்கிறதுனால மற்ற 3 டிபார்ட்மெண்ட்லயும் ஹைலி ட்ரைனிங் கொடுத்துருப்பாங்க. நம்ம ஹீரோவோட பிசிக்கல் ஸ்ட்ரென்த்துக்கு பிராஸ்டன் ட்ரைனிங் கொடுத்துருப்பான். மேஜிக் கண்ட்ரோல மீசர் ட்ரைனிங் கொடுத்துருக்கான். மேஜிக் டிஃபென்ஸ் அவனுக்கு கத்து கொடுக்கலன்னா அவன் நேரம் சாம்பலா இருப்பான் அப்படின்னு சொல்லி அந்த வேம்பயர் கேலை பார்க்கவும் நான் ஜஸ்ட் அவன் கூட விளையாண்டன்னு அந்த வேம்பயர் கேல் சொல்றா. அண்ட் ரீனட் தான் நம்ம ஹீரோக்கு பாடி கண்ட்ரோல் ட்ரைனிங் கொடுத்துருப்பா. ரிக் இப்போவே எஸ்ட்ரங்க்கு ஈக்குவலாக தான் ஆல்ரெடி இருக்கிறான் அப்படின்னு சொல்லி பிராஸ்டன் சொல்கிறான். இங்கே 4th லெவல் மேஜிக் 5th லெவல் மேஜிக்னு சொல்லி ராஸ்டரும் நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ணிட்டு இருக்கான். ஒரு எஃப்ராங்க் இந்த பாறையை எல்லாரும் ஒரே அட்டாக்ல உடச்சிருப்பான் பிராஸ்டன் சொல்லி தான் நம்ம ஹீரோக்கு தன்னோட ஓன் ஸ்ட்ரென்த்தை பற்றியே இன்னும் தெரியல. ராஸ்டர் 2 பாறையை வச்சு நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ணா. நம்ம ஹீரோ அதுக்குள்ள இருந்து அசால்ட்டா வெளியே வரான். இந்த 40 வயசு ஆள் எப்படி பிரதரோட அட்டாக்ஸை சர்வை பண்ணுறான் அப்படின்னு சொல்லி ஏஞ்சலிக்கா பார்க்குறா. பிளிங்க் ஸ்டெப் அண்ட் ஸ்ட்ராங் ஃபிஸ்ட்டை வச்சு அவன் அட்டாக் பண்ண வந்தா. நம்ம ஹீரோ அசால்ட்டா அதை தடுக்கிறான். இப்போதான் எனக்கு புரியுது ரீனட் ஏன் என்ன அப்சர்வ் மட்டும் பண்ண சொன்னான்னு. பிறக்கும் போதே உங்ககிட்ட டேலண்ட் இருந்திருக்கு, பட் நீ உன்னோட ஸ்கில்ஸ் எதையுமே ரீஃபைன் பண்ணல. கண்டிப்பா நான் உன்கிட்ட தோக்க மாட்டேன்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஜஸ்ட் லக்ல என் அட்டாக்கை தடுத்துட்டு இவ்வளோ வாய் நீ பேசக்கூடாது அப்படின்னு ராஸ்டர் வந்து ஃபுல் என்கான்டேஷனை யூஸ் பண்றான். தேர்ட் லெவல் மேஜிக் வச்சு அவன் ஃபயரை அட்டாக் பண்ணா. நம்ம ஹீரோ வெறும் கையாலேயே அதை தடுத்துருதான். நம்ம ஹீரோவோட மேஜிக் கண்ட்ரோல் ரொம்ப அக்யூரேட்டா இருக்கிறதுனால தான் எதிரியோட மேஜிக்கை நம்ம ஹீரோவால ஈஸியா நலிஃபை பண்ண முடிஞ்சிருக்கு. நம்ம ஹீரோ அட்டாக் பண்ணுவோம் அயன் பாடியை யூஸ் பண்ணி ராஸ்டர் தப்பிக்கிறான். ஸோ அப்படின்னா நீ ஈராங்கை விட கொஞ்சம் ஸ்ட்ராங் தான், நான் ஒத்துக்கிறேன். நான் வேற கண்டினியூஸா நிறைய எக்ஸாமினீஸை அட்டாக் பண்ணிட்டு இருக்கிறதுனால என் மேஜிக் கம்மியாகி நானும் டயர்டா இருக்கிறதுனால உன் லக்கில் நீ கொஞ்சம் தப்பிச்சிட்டு இருக்கேன்னு சொல்லவும் நான் என் பாடி கண்ட்ரோலை பெர்ஃபெக்டா யூஸ் பண்றதுனால தான் நான் தப்பிக்கிறேன், நான் மேஜிக்கே யூஸ் பண்ணல அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்லவும் எனக்கு காமெடி பண்றியா, ஜஸ்ட் 2 வருஷத்துல நீ இவ்வளோ ஸ்ட்ராங் ஆயிட்டான்னு நான் நம்பணுமா அப்படின்னு ராஸ்டர் கேட்கவும் டிராகனை நான் தோக்கடிக்கிற வரைக்கும் அது கேவுக்குள்ள இருந்து வெளியே வர முடியாது, எக்ஸ்ப்ளோஷனுக்கு நடுவில் ஓடணும், பாய்சனுக்குள்ள குளிக்கணும் நம்ம ஹீரோ சொல்லவும் இப்பெல்லாம் ட்ரைனிங் எடுத்து அவர் இன்னும் செத்துருக்கணுமே அப்படின்னு சொல்லி ஆலிசா கேட்கவும் ஆமா அவன் பல தடவை செத்துருக்கான், என் ஹீலிங் மேஜிக்கை நான் குயிக்கா யூஸ் பண்ணா இறந்தவங்களை கூட என்னால கொண்டு வர முடியும்னு பிராஸ்டன் சொல்றான். கீழே இருந்து வரும்போது காத்த ஃபீல் பண்ணுன்னு சொல்லி மலை உச்சியில இருந்து நம்ம ஹீரோவை தள்ளி விட்டு சாவடிச்சிருக்காங்க. இந்த அறைக்கு இதை கேட்ச் புடி அப்படின்னு சொல்லி ஆலிஸ் நம்ம ஹீரோவை பாறையை போட்டு சாவடிச்சிருக்கா. கட்டைகள் கிராவிட்டியால ஈர்க்கப்படுற அதோட வெயிட்டை வச்சு அதை இப்படி ஈஸியா கட் பண்ணலாம் அப்படின்னு ரீனட் செஞ்சு காமிக்கவும் நம்ம ஹீரோ அதே மாதிரி ட்ரை பண்ண அடி வாங்கி விழுறான். இதெல்லாம் ஆப்வியஸ்லி போய் தான், நீ இவ்வளவு தூரம் எதுக்கு கஷ்டப்படணும், உன்னோட ட்ரீம் தான் என்ன அப்படின்னு ராஸ்டர் கேட்கவும் வேர்ல்டோட ஸ்ட்ராங்கஸ்ட் மான்ஸ்டர் கைசர் ஆஸ்பால்ட்டை கொல்றது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் மற்றவங்க சிரிக்கிறாங்க. அது யாமட்டோ ஸ்டோரியில வர ஒரு லெஜண்ட் தானே அப்படின்னு ஆலிசா கேட்கவும் ஆமா அது தோக்கடிக்கிறது தான் எங்க ஆரச்சிலியம் ஃபிஸ்டோட கோலும் அப்படின்னு சொல்லி பிராஸ்டன் சொல்றான். ஹீரோ யாமட்டோலாம் கட்டுக்கதான் ராஸ்டர் சொல்லவும் நீ எப்படி வேணா நினைச்சுக்கோ நம்ம ஹீரோ சொல்றான். நான் பொறுமையை இழந்துட்டேன் அப்படின்னு சொல்லி ராஸ்டர் நம்ம
ஹீரோவை செடியை வச்சு கட்டி போட்டுட்டு நான் இதை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு நினைச்சேன், பட் என் அல்டிமேட் டெக்னிக்கை நீ யூஸ் பண்ண வச்சுட்ட, ஹியூமன் பார்த்ததுலேயே ஒரு கிரேட்டஸ்ட் மேஜிக்கை நான் உனக்கு காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ரைசர் வந்துட்டு மரவேரில் ஒரு ஆர்மரை கிரியேட் பண்ணி அதை ஒரு காலம் மாதிரி வச்சு அட்டாக் பண்ண ரெடியா நிற்கிறான். இது லெவல் 8 நேச்சர் கம்போஸ்ட் மேஜிக் ஆச்சே, இது ரொம்ப டேஞ்சரஸ் அப்படின்னு சொல்லி ஆலிசா பாக்குறா. நம்ம ஹீரோ ஜஸ்ட் அவனுக்கு தெரிஞ்ச ஃபர்ஸ்ட் லெவல் மேஜிக்கை தான் யூஸ் பண்ணுதான், ஏர் ஷாட்டா. இதை என்ன தடுக்கும்னு நினைச்சியான் ராஸ்டர் கேட்கவும், உன்னோட அந்த மேஜிக்கை நீ எத்தனை தடவை யூஸ் பண்ணிருப்ப இன்க்ளூடிங் பிராக்டிஸையும் சேர்த்து நம்ம ஹீரோ சொல்லவும், ஜஸ்ட் கொஞ்சம் தடவையிலே நான் இதை மாஸ்டர் பண்ணிட்டேன் ராஸ்டர் சொல்லவும், நான் இந்த மேஜிக்கை 100 மில்லியன் டைம்ஸ் யூஸ் பண்ணிருக்கேன் நம்ம ஹீரோ சொல்றான். பட் அது பிசிக்கலி இம்பாசிபிளே அப்படின்னு ஆலிசா கேட்கவும், அதுவும் ஜஸ்ட் 2 வருஷத்துல ஆலிசா கேட்கவும், ஸ்பேஸ் டைம் மேஜிக்கை யூஸ் பண்ண அது முடியும் ராஸ்டர்னு சொல்றான். ஹித்தோட உன் கதை முடிஞ்சது அப்படின்னு சொல்லி ராஸ்டர் ஒரு பஞ்சை கூட போகவும், நம்ம ஹீரோவா அவன் ஏர் ஷாட்டை வச்சு அட்டாக் பண்ண ரெடியா நிற்கிறான். 2 பேருமே மேஜிக் யூஸ் பண்ணி பஞ்ச் பண்றாங்க. பட் நம்ம ஹீரோவோட அந்த ஃபர்ஸ்ட் லெவல் மேஜிக்கை தாங்க முடியாம அவனோட அந்த ஆர்மரே டெஸ்ட்ராய் ஆகுது. இதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லி இப்போ ராஸ்டர் பறந்து போய் கீழே விழுறான். என்னோட ட்ரீம்க்கு எது தடையா வந்தாலும் அதை நான் டெஸ்ட்ராய் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்றான். ராஸ்டரையே ஒருத்தன் தோக்கடிச்சிட்டானா அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஷாக்கிங்கா பாக்குறாங்க. ஹே நீ உண்மையிலேயே ஆசம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவோட டீம்மேட்ஸ் எல்லாருமே வந்து பாராட்டுறாங்க. நான் உண்மையிலேயே ரொம்ப ஸ்ட்ராங்காக மாறிட்டேன்ல அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சிரிக்கிறான். அண்ணா உன்னை பார்த்தா நல்லா இல்லாத மாதிரி தெரியுது, வா போய் ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி கிரேட் வந்து கத்திக்கிட்டே வந்துட்டு இருக்கான். நார்த் இங்கே என்ன பண்ணுறான் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பார்க்குறான். ஹே நார்த், ஐ மீன் ராஸ்டர், உன்ன மாதிரி ஜீனியஸ் ஏன் தோத்து போனா தெரியுமா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், 40 வயசு ஆளுன்னு கிரேட் சொல்ல வரதுக்குள்ள ஏஞ்சலிக்கா அவனை தடுக்கிறா. உன்னோட ஒரே ஒரு ஸ்கில்லை நீ ரத்தம் வர லெவலுக்கு ப்ராக்டிஸ் பண்ணு, இது ஜஸ்ட் என்னோட அட்வைஸ், கேட்குறதோ கேட்காததோ இஷ்டம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்கிறான். உன்னோட நெக்ஸ்ட் ப்ரமோஷன் எக்ஸாமுக்கு நான் தான் எக்ஸாமினராக வருவேன், அப்போ கண்டிப்பாக நான் தான் வின் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஸ்டர் கிளம்புறேன். ஏஞ்சலிக்கா மரியாதையாக நம்ம ஹீரோக்கு தலை வணங்கிட்டு கிளம்புறா. எக்ஸாமில் யாரெல்லாம் பாஸ் ஆயிருக்கீங்க அப்படிங்கிறத அனௌன்ஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி இப்போ மைக்கில் சொல்கிறாங்க. 4001 3 4 8 அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நம்பராக சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க. அனௌன்ஸ் பண்ணுற டயத்தில் நீங்கள் ரிக் கூட இல்லையா அப்படின்னு சொல்லி ஆலிசா கேட்கவும், நாங்கள் இங்கே இருக்கிறது தான் அவனுக்கும் பெட்டர் அப்படின்னு சொல்லி மற்றவங்க சொல்கிறாங்க. மாஸ்டர் ரிக், நீங்கள் ப்ரிலிமினரி எக்ஸாமை விடவும் இப்போ ரொம்ப காமாக இருக்கீங்களே அப்படின்னு ரெய்னட் கேட்கவும், சில விஷயங்கள் எனக்கு ஞாபகம் வந்துச்சு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. நம்ம ஹீரோக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒரே ஒரு ஃபர்ஸ்ட் லெவல் மேஜிக் ஸ்பெல் மட்டும்தான். பட் அதை பல தடவை நம்ம ஹீரோ ப்ராக்டிஸ் பண்ணதுனால தான் இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கான். அது போக நம்ம ஹீரோவோட பாடியும் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குது. நெக்ஸ்ட் எபிசோடு இன்னும் வேறு லெவலில் சூப்பராக இருக்கும். ஸோ மிஸ் பண்ணாமல் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை கைஸ். நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணலாம்.